Hi, எல்லாருக்கும் வணக்கம். This is Rashmi. Welcome back to our channel Tanisha You. Hope all of you are doing good. லாஸ்ட்டாக அப்டேட் பண்ண ஹாலிடே ரொட்டீன் லாங் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் மாலுக்கு போனப்போ பாட்ஸ் அண்ட் பிளான்ஸ்லாம் வாங்கியிருந்தோன்ட்டு. ஸோ என்னென்னலாம் வாங்கியிருக்கேன்ட்டு நான் இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். ஸோ நான் வாங்கியிருந்த ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பாட்ஸ் இருந்துச்சு அண்ட் பிரிண்டட் பாட்ஸ். அந்த பிரிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னல் லுக் கொடுத்துச்சு அண்ட் நம்ம வீட்டு இன்டீரியர்ஸ்க்கு ரொம்பவே மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் பாட்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸ்லேயும் அவைலபிளாக இருந்துச்சு. நான் வந்து ரெட் அண்ட் எல்லோ செலக்ட் பண்ணியிருக்கேன், ஏன்னா அது கொஞ்சம் வைப்ரண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த வெரைட்டி பிளான்ட்டோட பேர் பார்த்தீங்கன்னா லக்கி பேம்பூ அண்ட் இட்ஸ் அன் இண்டோ பிளான்ட். நான் நெக்ஸ்ட் காமிக்கிற பாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காமிச்சதை விட ஒரு சைஸ் சின்னது. ஆல்சோ இதுலேயும் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருந்துச்சு. நான் இதில் 3 பீஸ் எடுத்துக்கிட்டேன். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க பிரிண்ட்ஸ் தான். அந்த டார்க் கலர் பாட்ஸில் ஒயிட் பிரிண்ட்ஸ் ரொம்ப ஹைலைட்டிங்காக தெரிஞ்சுது. ஸ்மால் சைஸ் பாட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்னேக் பிளான்ட் அண்ட் ஒரு இதில் வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் கேக்டஸ். இந்த ஸ்மால் பாட்ஸ் நான் எங்கே பிளேஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப்ஸ் ஏறுற வழியில் வினியர் ஃபினிஷில் ஒரு நிஷ் ஸ்பேஸ் இருக்குது. அந்த இடத்துல இந்த 3 பாட்ஸும் ஃபில்லிங்காகவும் நீட்டாகவும் தெரிஞ்சுது. லக்கி பேம்பூ பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரில் இம்மர்ஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கணும். அந்த ஷாப்பில் அவங்க கொடுக்குறப்பே வந்து பார்த்தீங்கன்னா கவரில் தண்ணி ஃபில் பண்ணி அதில் வச்சு தான் கொடுத்தாங்க. நம்மளும் பாட்குள்ளே வைக்கிறப்ப தண்ணி ஃபில் பண்ணி தான் வைக்கணும். ஆல்சோ 2 டேஸ்க்கு ஒன்ஸ் தண்ணி மாற்றணும். கிச்சனில் மணி பிளான்ட் வச்சுருந்தேன். அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ் எம்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த 2 பிளான்ட்ஸையும் அங்கே பிளேஸ் பண்ணிட்டேன். டிசம்பர் 31 பார்த்தீங்கன்னா ஈவினிங் நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்ச் மட்டும் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். அன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா எக் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் கோபி மஞ்சூரியன். கோபி மஞ்சூரியனுக்கு ஒரு பெரிய பவுலில் 1/2 கப் மைதா, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3/4 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணிக்கணும். 3/4 kg காலிஃப்ளவரை 10 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு எடுத்துட்டு இந்த மிக்சரில் கலந்து வச்சுருங்க. அது கொஞ்சம் மேரினேட் ஆகிறதுக்கு டைம் கொடுத்துடலாம். அதுக்குள்ளே எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு தாளிச்சிடலாம். 2 பெரிய வெங்காயம் நம்ம பிரியாணிக்கு எப்படி ஸ்லைஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வானலில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின பூண்டு கூடவே நம்ம நீளமாக அரைஞ்சி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம். இது வணங்குற டைமில் இன்னொரு வானலில் நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் காலிஃப்ளவர் பொரிச்சு எடுக்கிறதுக்கு. இந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். ஃப்ரைட் ரைஸ்க்கு வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ், கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கேபேஜ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட அன்றைக்கி இல்லாததுனால நான் வெறும் இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் ஆட் பண்ணேன். இந்த டைமில் இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு இந்த காய்கறிங்க நல்லா வேகிறதுக்கு விட்டுறணும். இன்னொரு சைடு நம்ம வச்ச எண்ணெய் நல்லாவே காஞ்சிடுச்சு. ஸோ காலிஃப்ளவர் கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் வினிகர், 1 ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் செஞ்சு வச்சுருந்தேன். அந்த ரைஸை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இன்னொரு சின்ன வானல் எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 5 முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. இந்த முட்டைக்கு தேவையான உப்பும் பெப்பரும் சேர்த்துக்கிட்டு இன்னொரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். எக்கு நல்லா ஸ்க்ராம்பிள் ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த ரைஸில் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துட்டா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நெக்ஸ்ட் நம்ம கோபி மஞ்சூரியனுக்கு தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து நறுக்கின பூண்டு, பொடியாக நறுக்கின 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, தூளாக கட் பண்ண பெரிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வணக்கிடலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நீளமாக கட் பண்ணியிருக்க கேப்சிகமையும் சேர்த்துக்கலாம். இது வணங்குற டைமில் ஒரு சின்ன பவுலில் 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து அதில் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வாட்டரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதை கார்ன்ஃப்ளவர் ஸ்லரின்னு சொல்லுவாங்க. கேப்சிகம் ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் சில்லி சாஸ் அண்ட் 3 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே கார்ன்ஃப்ளவர் ஸ்லரியும் ஆட் பண்ணிடுங்க.
கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி ஆட் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா நமக்கு அந்த டிஷ்ஷுக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும். இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவரையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி அந்த சாஸில் காலிஃப்ளவர் பிளெண்ட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு நறுக்குன கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டா கோபி மஞ்சூரியன் ரெடி. லன்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் ஈவினிங் நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு வந்துட்டோம். நான் ஆல்ரெடி சிவாவோட பர்த்டே விலாகில் சொல்லியிருக்கேன், நாங்கள் ஒரு 4 ஃபேமிலி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு. அதே 4 ஃபேமிலி தான் நியூ இயர் ஈவினிங்க்கு போயிருந்தோம். ரொம்ப வருஷமாகவே நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த நியூ இயர் ஈவினிங் செலிப்ரேட் பண்ணுவோம். ஒரு சில வருஷம் இப்படியும் ஆயிருக்கு, ஒரு ஃபேமிலி இருக்க மாட்டாங்க, ஊருக்கு போயிருப்பாங்க. பட் இருக்கிறவங்க எல்லாரும் கண்டிப்பாக மீட் பண்ணி நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றா யாராவது வீட்டில் பிளான் பண்ணி கேதர் ஆகும், இல்லைனா பேசி வச்சுட்டு வெளியே போயிடுவோம். அந்த டைமில் பார்த்து நாங்கள் டிசைட் பண்ணிப்போம் வீட்டில் பண்ணலாமா இல்லை வெளியே போகலாமா அப்படின்றது. அண்ட் இந்த வருஷம் லக்கிலி எல்லாருமே இங்கே இருந்ததால் சடனாக ஒரு பிளான் பண்ணி சர்ஜாப்பூர் ரோட்டில் இருக்கிற க்ளோவர்ஸ் க்ரீன்ன்ற ரெசார்ட்டில் தான் நாங்கள் புக் பண்ணி போயிருந்தோம். நாங்கள் ஒரு 8 o'clock மாதிரி போனோம். அண்ட் போனோடனே ஸ்டார்டர்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு இருந்தாங்க 2024 எப்படி போச்சு அண்ட் 2025 என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்ட்டு. ஒருத்தர் கலாய்ச்சிட்டு ஃபன் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டிஜே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ டான்ஸ் ஃப்ளோரில் போய் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் எங்களோட கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறதுனால சேர்ந்து ரொம்ப ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. டானியும் சிவாவும் சுத்துறன்ற பேரில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றி 2 பேருமே கீழே விழுந்தாங்க. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் கிராஸில் விழுந்ததால் பெருசாக அடி எதுவும் படலை. அண்ட் கரெக்டாக 12 o'clock ஆனதுக்கப்புறம் பலூன்ஸ் அண்ட் ஃபயர் ஒர்க்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் விஷஸ் சொல்லிட்டு டின்னர் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு நாங்கள் 4 ஃபேமிலியும் சேர்ந்து கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். இந்த கேமோட பேர் பார்த்தீங்கன்னா சைனீஸ் விஸ்பர். ஸோ எல்லாரும் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் அந்த பக்கம் திரும்பி நின்றுக்கணும். இங்கே ஃபர்ஸ்ட்டில் நிற்கிறவங்க அவங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க கிட்ட ஒரு டான்ஸ் மூமெண்ட்டோ இல்லை ஆக்ஷனோ பண்ணி காமிப்பாங்க. அண்ட் இந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் முன்னாடி வரைக்கும் பாஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் லைனோட அந்த எண்டில் நிற்கிறவங்க கிட்ட இந்த ஆக்ஷன் எப்படி போய் பாஸ் ஆகுதுன்றது தான் கேம். அந்த லாஸ்ட் பர்சன் வந்து ஸ்டார்டிங் பர்சன் கிட்ட செஞ்சு காமிப்பாங்க ஆக்ஷனை. ஸோ ஸ்டார்டிங் பர்சன் வந்து சொல்லுவாங்க அது கரெக்டாக இல்லையா அப்படின்றது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷனே வந்து கம்ப்ளீட்டாக வேற மாதிரி மாறிடும் எண்ட் பர்சன் வந்து செஞ்சு காமிக்கிறப்ப. ஏன்னா நாங்கள் நடுவில் குட்டீஸை நிற்க வச்சிருப்போம். அவங்க நிறைய மிஸ் பண்ணிடுவாங்க இல்லை மாற்றி விட்டுருவாங்க. அண்ட் பயங்கர ஃபன்னாக இருக்கும் இந்த கேம் விளையாடுறப்ப. நாங்கள் மீட் பண்ணுறப்பெல்லாம் கண்டிப்பாக இந்த கேமை ஒரு வாட்டியாவது விளாண்டுருவோம். அண்ட் இப்படி தான் எங்களோட நியூ இயர் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். நீங்கள் எப்படி உங்கள் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணீங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த vlog நான் இங்கேயோட எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். until then take care, bye.